செஸ் மாஸ்டர் தொடருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். காய்கள் எப்படி நகர்கின்றன, ராஜாவை எப்படி செக்மேட் செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் காய்கள் சாதாரணமாக நகரும் முறையிலிருந்து மாறுபட்ட 3 சிறப்பு விதிகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று கேஸ்லிங், காஸ்லிங், என் பசாண்ட், என் பாசண்ட் மற்றும் சிப்பாய் பதவி உயர்வு, பான் ப்ரமோஷன் ஆகியவற்றைப் பற்றி பார்க்கப் போகிறோம். முதலில் கேஸ்லிங். ஒரே நேரத்தில் 2 காய்களை நகர்த்தக்கூடிய ஒரே விதி இதுதான். ராஜா யானையை நோக்கி 2 கட்டங்கள் நகர்கிறார், யானை ராஜாவை தாண்டி வந்து அமர்கிறது. இது உங்கள் ராஜாவை பாதுகாப்பதோடு யானையை ஆட்டத்திற்குள் கொண்டு வருகிறது. ராஜா அல்லது யானை ஏற்கனவே நகர்ந்திருந்தாலோ, செக் இருந்தாலோ அல்லது ராஜா செல்லும் வழியில் தாக்குதல் இருந்தாலோ கேஸ்லிங் செய்ய முடியாது. அடுத்து, விசித்திரமான என் பசாண்ட். இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை, கடந்து செல்லும் போது என்று பொருள். உங்கள் எதிராளியின் சிப்பாய் 2 கட்டங்கள் முன்னேறி உங்கள் சிப்பாய்க்கு அருகில் வந்தால், அவர் ஒரு கட்டம் மட்டுமே நகர்ந்தது போல கருதி நீங்கள் அதை வெட்டலாம். ஆனால் கவனிக்கவும், எதிராளி நகர்த்திய உடனேயே இதைச் செய்ய வேண்டும். இறுதியாக, ஒரு சிப்பாயின் கனவு, பதவி உயர்வு, ப்ரமோஷன். ஒரு சிறிய சிப்பாய் கடைசி வரிசையை அடைந்தால், நீங்கள் விரும்பும் எந்தக் காயாகவும் ராஜாவைத் தவிர மாற்றிக்கொள்ளலாம். ராணிதான் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் பெரும்பாலானவர்கள் ராணியையே தேர்ந்தெடுப்பார்கள். இது ஆட்டத்தின் போக்கையே மாற்றிவிடும். சிறப்பு நகர்வுகள் உங்கள் உத்திகளுக்கு அதிக வலிமை சேர்க்கும். இவற்றில் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் ஒரு சிறந்த வீரராக மாறுவதற்கு கட்டாயம் உதவும். அடுத்த எபிசோடில் ஓபன் கேம் தந்திரங்களைப் பற்றிப் பார்ப்போம். அதுவரை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.